கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எரேமியா 30 அதிகாரம் 20 வசனத்திலே, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நம்ம எந்த சூழ்நிலை புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். இன்னைக்கு தேதியிலே நம்ம குடும்பத்திலே நம்ம என்ன சூழ்நிலை புதிய நாள் தொடங்கும் போது இணைந்திருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஒருவேளை நம்மளை யாராவது ஒடுக்குறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். இந்த புதிய நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். இந்த வாக்குத்தத்தம் வரும்போதே உங்க வாழ்க்கைக்கு அநேக காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம புதிய நாளிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். அப்பா, என் வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு கொண்ட ஒரு கிருபைக்கா நன்றி அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்துல என்னென்ன காரியத்துல ஒடுக்கப்பட்ட சூழல் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி ராஜா, உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்களோ தேவனுக்கு தெரியும். அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று பேசுனீங்க ராஜா. எந்த குடும்பத்துல ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிவிங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. புதிய நாளிலும் புது கிருபை நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு நாமத்தை சுட்டெறிய விடுறாச்சா. எங்க இதயத்துக்குள்ள கொழுந்து விடுற அக்னி அப்பா பட்டி விடிட்டோம். எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவியை தாங்க ராஜா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தம் நீங்க வாங்க ராஜா. நீங்க வாங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. கையிற்கிறில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணியில் ஆசிரியங்க, ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேராக ஆசிரியங்க. அவங்களோட வம்சம் எல்லாம் இயேசு நாமத்தில் ஆசீர்வட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கல்வாரி அன்பினால் நிரப்பி கர்த்தர் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல படட்டும்பா. இந்த நாளை வெளிச்சமா மாற்றித்தாங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரியங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.